கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வசனமாவது ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜோலை உன் பேரில் பற்றாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பானவர்களே, நாம் அநேக பாடுகள் நிமித்தமாகவே, சூழ்நிலைகள் நிமித்தமாகவே ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து சென்று கொண்டே இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தில் அநேக கவலைகள் இருந்து கொண்டே இருக்கலாம். நம் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் எப்பொழுது மாறுமோ என்றும், நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுது சமாதானம் இருக்குமோ என்றெல்லாம் கூட அநேக காரியங்களை குறித்து நாம் கலங்கி கொண்டே இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும்படியாகவும் நம்முடைய குடும்பத்திலே அற்புதங்களை செய்யும்படியாகவும் கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை வசனம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை வசனத்தின்படியே, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. தண்ணீர்களை நாம் கடந்து போவது போல ஒவ்வொரு நாள் நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அநேக எதிர்ப்புகளும் கூட நமக்கு இருக்கலாம். நம் குடும்பத்தில் இருப்பவர்கள், நம் குடும்ப உறவினர்கள், நம்மோடு இருப்பவர்கள், நம்மோடு பழகுபவர்கள், நம்மோட வேலை செய்வ இடங்களில், இப்படி அநேக சூழ்நிலைகள், மனிதர்கள் மூலியமாக சத்துருகள், பல எதிர்ப்புகள், பல சூழ்நிலைகள், பல சமாதான குறைச்சல்கள் எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கலாம். நம்முடைய சரீரங்களில் பலவீனங்கள், வியாதிகள், இந்த மாதிரியான சூழ்நிலை கொடுத்து கொண்டே இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாவது, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவரும் ஆகிய உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை வசனம் இன்றைய நாளிலும் கூட நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் அந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசித்தோமானால், யோசேப்புக்கு அநேக பாடுகள், யோசேப்பு தன் சகோதரர்கள் மத்தியில் அற்பமாக எண்ணப்பட்டு எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கு அநேக பாடுகள், யோசேப்பின் எஜமானின் மனைவியின் மூலியமாக மாமிச இச்சைக்கு இணங்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்த போதும் யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டபடினாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். அநேக பாடுகள் யோசேப்பு கடந்து செல்லும் வேளையிலும் கூட, சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று இந்த ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எப்படி யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாரோ அதே போன்று இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மோடும் கூட கர்த்தர் இந்த வார்த்தை வசனத்தின்படி, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை வசனத்தின்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு எல்லா விதத்திலும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் அவர் நம்மோடு கூடவே என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயங்களே இந்த நாளிலும் கவலைப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையின்படியே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை வசனத்தின்படியே நம்மை மகிமையாக வழி நடத்தவும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றவும், நமக்கு எதிராக உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த ஆயுதங்களை எல்லாம் வாய்க்காதே போக செய்யவும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் அப்படியே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அப்பா தகப்பனே, ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி, அப்பா எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ளும்படியாகவும், ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் விதமாகவும், அப்பா தகப்பனே உம்மாலே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை வசனத்துக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய சூழ்நிலைகள் அப்பா தகப்பனே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பாடுகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்றி அமைக்க வல்லமுள்ள தேவனாக எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எங்கள் குடும்பங்களை தகப்பனே அப்பா உம்மால சொல்லப்பட்ட வார்த்தை வசன
நாமத்தின்படியே அற்புதங்களை அப்பா நீர் செய்ய போகிற அந்த தயவுக்காகவும் கிரியை கர்த்தாவே செய்ய போகிற தயவுக்காகவும் கிருபிக்காகவும் உமக்கு இந்த நாளில் நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிகிற கத்தராக நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்முடைய கண்கள் எப்பொழுதும் எங்கள் மீது நோக்கமாகவே இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உம்மால சொல்லப்பட்ட கர்த்தாவே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படி அப்பா நாங்கள் தண்ணீர்களை கடந்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் ஆறுகளை கடந்து போகும் சூழ்நிலையில் இருக்கும் போதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. அக்கினி கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே நாங்கள் நடக்கும் போதும் கூட அக்கினி ஜோலை கர்த்தாவே எங்கள் மீது அப்பா பற்றாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்து உமது கிருபினாலே வேலையை அடைத்து வழிநடத்தவும் நீர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. சகல விதத்திலும் தகப்பனே நீர் எங்கள் குடும்பங்களை நன்மை செய்கிற தேவனாக ஆண்டவரே சித்தமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில கூட உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிற சாமி. நீங்க பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.